தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை கடந்த 13ஆம் தேதி தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். அந்த வகையில் இந்த வாரம் சனிக்கிழமை கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் விஜய் இந்த பிரச்சார சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளவிருக்கிறார். குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் விஜயின் பிரச்சார சுற்றுப்பயணத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த இடத்தில், அதாவது KS திரையரங்கம், நாமக்கல் மாவட்டத்தில் KS திரையரங்கம் என்கிற இடத்தில்தான் அருகில் இருக்கக்கூடிய சாலையில் விஜய் உரையாற்றுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் தான் விஜயை வரவேற்பு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சாலையின் இருபுறங்களிலும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை வரவேற்பு பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திற்கு விஜய் எப்படி வருகிறார் என்று கேட்டால், நாளை சென்னையிலிருந்து விமானம் மூலமாக திருச்சி வரக்கூடிய விஜய் அங்கிருந்து சாலை மார்க்கமாக நாமக்கல் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே 2 முறையும் திருச்சி விமான நிலையத்துக்கு சென்றுதான் அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்த்தக்கூடிய இடங்களுக்கு சென்றிருந்தார். இம்முறையும் தற்போது வரை கிடைத்துள்ள தகவலின்படி திருச்சி விமான நிலையத்தில் வந்து அதன் பிறகு அங்கிருந்து சாலை மார்க்கமாக நாமக்கல் வருவார் என்று தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. சேலம் வந்தால் இன்னும் அவருக்கு நாமக்கல் அவர் உரையாற்றக்கூடிய இடமானது தூரத்தை பொறுத்தவரை சற்று திருச்சியிலிருந்து வருவதை விட சேலத்திலிருந்து வருவது பக்கமாக இருக்கும். இடைவெளி குறையும். திருச்சியிலிருந்து நாமக்கல் உரையாற்றக்கூடிய இடத்திற்கு 91 கிலோமீட்டர் தூரம் அவர் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே சேலத்திலிருந்து அவர் வந்தால் 70 கிலோமீட்டர் பயணித்தால் போதும். ஆனால் தற்போது வரை கிடைத்துள்ள தகவலின்படி அவர் திருச்சியிலிருந்து தான் நாமக்கல் வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி அவர் திருச்சியிலிருந்து வந்தால் 91 கிலோமீட்டர் அவர் பயணித்து இந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்தை அவர் வந்தடைய வேண்டிய தேவை இருக்கிறது. வருகிற வழியில் 4-5 இடங்களில் விஜய்க்கு வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வளையப்பட்டி என்கிற ஒரு இடத்தில், அதாவது நாமக்கல் மாவட்டத்திற்கு நுழையக்கூடிய இடத்தில் வளையப்பட்டி என்கிற இடத்தில் விஜயை வரவேற்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி இந்த உரையாற்றும் இடத்திற்கு 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு முன்பு ரமேஷ் திரையரங்கம் என்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலிருந்து விஜய்க்கு கோலாகல வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து விஜய் உரையாற்றும் இடத்திற்கு வருவது கொஞ்சம் சிக்கலாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த பகுதி நகர்பகுதியாக இருக்கிறது. இதில் அவர் கடந்து இந்த உரையாற்றும் இடத்திற்கு எவ்வளவு நேரத்தில் வந்தடைவார் என்ற ஒரு கேள்வியானது எழுகிறது. ஏனென்றால் கடந்த 2 முறையும் திட்டமிட்ட நேரத்திற்கு விஜயால் அந்த இடத்திற்கு செல்ல முடியவில்லை. விஜய் உரையாற்றக்கூடிய இடத்திற்கு செல்ல முடியவில்லை. நாகப்பட்டினத்தில் காலை 11 மணி அளவில் விஜய் உரையாற்ற திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் 1:30 மணி அளவில் தான் அந்த இடத்திற்கே அவரால் வந்தடைய முடிந்தது. கிட்டத்தட்ட 300 மீட்டர் தொலைவையே அவர் 50 நிமிடங்களுக்கு மேலாக பயணித்து வந்திருந்தார். தற்பொழுது ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவு தீவிரமான நகர்ப்பகுதியாக இருக்கிறது. அதற்கு முன்பு வரை பைபாஸ் சாலையாக இருந்தாலும் இந்த 2 கிலோமீட்டர் தொலைவை விஜய் கடந்து எவ்வளவு நேரத்தில் கடந்து வருவார், இந்த தூரத்தை எப்படி கடப்பார் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. காலை 8:35 மணிக்கு விஜய் உரையாற்றுவார் என்று கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது சாத்தியமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த இடத்திலிருந்து விஜய் உரையாற்றும் இடத்திற்கு வருவது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இதன்படி தற்போது இந்த நாமக்கல் மாவட்டத்தில் விஜய் உரையாற்றக்கூடிய இந்த KS திரையரங்கம் அருகில் தீவிரமாக இந்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது.